சோ இந்த விளையாட்டை முதல்ல விளையாட வராங்க நம்பிக்கையோட இருக்கக்கூடிய நம்ம பிரியங்கா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் பரணி அண்ட் ஃபேமிலி. பிரியங்கா. பிரியங்கா நீங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு கேம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து சீக்கிரமா வந்து 4 செட்டையும் மாத்திருங்க. இதுல இன்னொரு மெயினான ரூல்ஸ் என்னன்னா அட் அ டைம் ஒரு குடம் தான் உங்க கையில இருக்கணும். 4-5 எடுத்துட்டு போயிடலாம், அப்படி ஷஃபிள் பண்ண கூடாது. ஒரு குடம் எடுத்துட்டு போய் மாத்திட்டு தான் இன்னொரு குடம் எடுக்கணும். ஓகேவா? Got it? Your time starts now. ஓடுங்க. Fast. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். பக்கா. Fast. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். சூப்பர். இன்னொரு கிரீன் எடுத்து போய் சேர்த்தீங்கன்னா ஒண்ணு செட் ஆயிடும். சூப்பர். அங்க இருக்கு, எல்லோ அங்க இருக்கு. 30 செகண்ட் ஆயிருக்கு. சீக்கிரம், இன்னும் ஒண்ணு கூட ஃபார்ம் பண்ணல. கரெக்ட்டா சோ பரணி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. பரணி ஹெல்ப் பண்ணலாம். சேர் அப். 35 செகண்ட்ஸ் போயிருக்கு, சீக்கிரம். ஓகே. ஸோ 50 செகண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா கலர்லயுமே இருக்கக்கூடிய அந்த அழகான பொம்மைகளை வந்து வச்சுட்டீங்க. சூப்பர், கிரேட். ஸோ அடுத்தபடியா கீர்த்தனா வந்து கேப்லாம் போட்டுட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? எஸ், லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. கீர்த்தனா ரெடியா இருக்கீங்களா? அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கம் ஆன் கீர்த்தனா, ஓடுங்க. ஃபாஸ்ட். டைம் பத்தாது. அது அங்க தூக்கி போய் போறீங்க. கூல். சூப்பர். ஓடுங்க. ஃபாஸ்ட். சீக்கிரம். ஃபாஸ்ட். 20 செகண்ட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட். ஓடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட். போ நான் புடிச்சிரேன். போ. ஃபாஸ்ட். சீக்கிரம். இன்னும் 2 முடிச்சிட்டீங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ். கீர்த்தனா ஏன் நீங்க மெதுவா விளையாடுனீங்க? அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரி, பீச்சுக்கு போயிட்டு வர மாதிரி மெதுவா போயிட்டு இருக்கீங்க. சைஸ் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்க வந்து கரெக்டா 60 செகண்ட்ல வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டீங்க. தட்ஸ் a good job and congratulations. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும்.
சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.